ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப 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 சிம்பிளான ஒரு மேக்கப் டியூட்டோரியல், அதுவும் சபி கேர்ள்ஸ்க்காக. ஸோ வீடியோக்குள்ளே சீக்கிரமாக போல வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேரை வந்து கிளிப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நடுவில் நம்ம ஃபேஸில் எதுவுமே பற்றக்கூடாது, ஆனால் அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் போட போகிறது ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளம்லேருந்து வந்திருக்கு. இது வந்து ப்ளம்மோட ஒரு மாய்ஸ்சரைசர். இதில் பார்த்தீங்கன்னா 1% ஓட் அண்ட் ஆலன்டியான் ஆல் டே நரிஷிங் க்ரீம் நரிஷஸ் ஸ்மூத்தஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் ஸ்கின். இதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ இதில் வேறு என்னென்ன போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். Goodness that delivers. This whipped cream moisturizer is enriched with 1% oat extract. Good. And allantoin to smooth and nourish dry and sensitive skin. So இது dry and sensitive skinக்கு வந்து நல்லது. விட்டமின் E இருக்கு and vitamin B5 in the formula further gives your skin the daily care and pampering it deserves. Say bye to flaky skin and people. அப்படிதான் போட்டிருக்குது இல்லை? வா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நான் பாதியில் ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டேன். ஏன்னா இது என்னோட ரொம்ப ட்ரை ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை இந்த க்ரீம் அப்ளை பண்ணாலே போதும், நல்லா மாய்ஸ்சரைசராக கொஞ்சம் எப்படி சொல் ட்ரையாக ஆகாமல் இருக்கும். ஸோ என்னோடய ஃபேஸ் அப்புறமேட்டு என்னோடய கழுத்து எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையான ஒரு ஸ்கின்னு. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நரிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி எனக்கு இந்த இடத்துலலாம் அப்படியே ஒரு ஒயிட் பேச்சஸாக வந்துடும். ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் வந்து மாய்ஸ்சர் அதை அப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். மாய்ஸ்சரைசர் இல்லாமல் நான் வெளியே போகவே மாட்டேன், போனால் ரொம்ப ட்ரை ஆயிரும். ஓகே நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட். இது வந்து விஷ் கேர்லேருந்து கொடுத்துருந்தாங்க. இது என்னென்னா ஒரு சன்ஸ்க்ரீன் SPF 50. இதில் என்ன போட்டிருக்குன்னா நியாசினமைட் ஆயில் பேலன்ஸ் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் லைட் அண்ட் மேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, டிரெக்ஷன் அப்ளை ஆன் ஃபேஸ் as the last step of your skincare routine at least 15 minutes before sun exposure. Reapply in case of continued exposure. ஓகே, நம்ம ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்கு லாஸ்ட்டாக தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர்லாம் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு மூஞ்சி கழுவியாச்சு, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. இப்போ சன்ஸ்க்ரீன் போட வேண்டிய நேரம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எடுத்தோன்னே கொடுத்துது. ஓகே, இவ்வளோ தண்ணி மாதிரி இருக்குது. ஓகே, ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இதை நான் யூஸ் பண்ணுறது. ஓகே, ரொம்ப வாட்டரியாக இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் நான் பார்த்ததே இல்லை. பாருங்க, ஐ திங்க் இது கை காலுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் போல். நிறைய அப்ளை பண்ணிட்டேன்னா சன்ஸ்க்ரீன்னாலே நிறையா தான் அப்ளை பண்ணணும். பட் ஓகே, ஆனால் இதை வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது இதை நல்லா என்ன சொல்கிறது, ஒரு க்ரீமியாக இருக்குது, ரொம்ப க்ரீமியாக இருக்குது. ப்ராபப்ளி ஆயிலியாகவும் இருக்குது. ஐ திங்க் இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து கரெக்டாக வராது. ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ஓகே, பட் ஆயிலி அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஐ திங்க் இட்ஸ் நோ. பாருங்க, முடியல பட்டது இதுவே ஆயிலி ஆயிடுச்சு. ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்குது. இது ரொம்ப ஷைனியாக இருக்குது, பட் ஆனால் ரொம்ப ஆயிலியாகவும் ஆயிடுச்சு என்னோட ஸ்கின். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு பிபி க்ரீம். நீங்கள் என்ன பிபி க்ரீம் வேணால் எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து பான்ஸ் பிபி ப்ளஸ். இது கரெக்டாக தெரியுதான்னு கூட தெரியல எனக்கு, ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக வந்துடுச்சு.
ஓகே. எனக்கு இது அமுத்தவே பயமாக இருக்குது. கொஞ்சோண்டு தான், நான் கொஞ்சம் தான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா ரொம்பலாம் வேண்டாம். நல்லா ஒரு திக் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ரொம்ப அப்ளை பண்ணால் ரொம்ப ஒயிட் ஆயிரும். ஓகே ஓகே. இந்த க்ரீம் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எங்கள் அம்மாவும் யூஸ் பண்ணுவாங்க இதை. அவங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். என்னோடது ட்ரை ஸ்கின், எனக்கும் இது வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதனால் இது வந்து மோஸ்ட்லி ஃபவுண்டேஷனை தவிர்த்து ஒரு டக்குன்ட்டு வேணும், ஒரு சிம்பிளாக வேணும் அப்படின்னா ஒரு பிபி க்ரீம் தான் இந்த பான்ஸ் நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். நல்ல கவரேஜ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பில்டப் ஆயிடுச்சு பாருங்க, நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? ஓகே, அழகாக இருக்கேனா? இல்லை இன்னும் அழகாகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து லிப்ஸ்டிக். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன். ப்ளூ ஹெவன்லேருந்து டுவல் லிப்ஸ்டிக். இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்கும், இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா புல்லட் லிப்ஸ்டிக். இதோட கலர் வந்து ப்ளூ ஹெவன் 18 நம்பர் 18. ஸோ வந்து நான் வந்து ஐ ஷேடோவாக இந்த புல்லட் லிப்ஸ்டிக்கை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப கொஞ்சோண்டு தான் எடுக்கணும். கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மட்ச் பண்ணி விட்ருங்க. எப்போவுமே லிப்ஸ்டிக்கை வந்து இதோடு முடிச்சிடக்கூடாது, இந்த இதோடு ஃபுல்லாக எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே உங்களோட ஐஸ் வந்து பிங்காக ஓரளவுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சன்செட் ஆரஞ்ச் ஒரு நேச்சுரல் கலராக கொடுக்கும். ஸோ இது மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும், போடாத மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அதே இது ப்ளஷ் சன்செட் கலரில் இருக்கும். எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஷ் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ வந்து ரொம்ப நேச்சுரல் ஃபீலிங்காக இருக்கும். யார் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஓகே இல்லை நேச்சுரலாகவே நம்ம இந்த பக்கத்துலாம் பிங்காக இருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம நோஸோடு எடுத்துகிட்டு போயிடணும். ஓகே, அண்ட் அடுத்தது வந்து கொஞ்சம் சின்னில், அப்புறம் இங்கே கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது, அதுக்கு கொஞ்சம். நீங்கள் யாராவது இந்த மாதிரி போடுவீங்களா, இல்லைன்னா வெறும் இப்படி போடுவீங்களா இங்கே மட்டும்? ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. என்னோடய ஃபேஸ் ஷேப்புக்கு வந்து நான் இப்படி போட்டுட்டு கீழே ஒரு சின்லையும் வந்து ஒரு பிங்க் கலரில் வச்சுட்டேன்னா ஒரு நேச்சுரல் ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ இன்னும் நேரில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அப்படியே பிங்கிஷாக, ஐ மீன் ஒரு மாதிரி லைக் ஆரஞ்சு ஒரு நேச்சுரல் ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே ஓகே, இது முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது நம்மளோட ஐஸ். ஏன்னா இப்போ பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நியூட்ரலாக இருக்கும். கொஞ்சம் நம்மளோட ஐஸ் வந்து கொஞ்சம் டிஃபைன் பண்ணி காட்டும். ஐஸ்க்கு வந்து ஒரு ஐலைனர் மாதிரி போட்டுக்கலாம். ஐலைனர்ன்ட்டு இல்லை, நான் காஜல் நான் போட போகிறேன். இப்போ காஜலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ளம்லேருந்து எடுத்திருக்கேன். எனக்கு இந்த காஜல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது நல்ல ஒரு திக்காக இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். திக் அண்ட் க்ரீமி காஜல் வேணும்னா நீங்கள் ப்ளம் போகலாம். ப்ளஸ் இது வந்து நிறைய நேரம் வந்து அப்படியே நம்மளோட ஐஸில் இருக்கும், ஸ்மட்ச் ஆகாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நான் ரொம்ப டார்க்காலாம் போட போகிறது இல்லை, ஜஸ்ட் சும்மா லைட்டாக. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷ் வேணும் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு அப்படி அவ்வளோ, ரொம்ப ஸ்மோக்கி ஆகிலாம் வேணும். ஓகே, ஸோ ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷ் வருன்றதுக்காக. அதே மாதிரி உங்களோட வாட்டர் லைன்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப லைட்டாக. உங்களுக்கே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும், கொஞ்சம் டிஃபைன்டாக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஐலேஷ். ஆப்வியஸ்லி ஐலேஷ்.
ஸோ அதுக்கு வந்து ப்ளம்லேருந்து ஒரு மஸ்காரா நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த மஸ்காரா. இது என்ன சொல்லுதுன்னா ஐ ஸ்வேர் பை வால்யூம் மஸ்காரா ஃப்ரம் ப்ளம் ஸ்கின் லவ்விங் மேக்கப். இந்த மஸ்காராவில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அண்ட் கெமிலியா சீட் ஆயில். ஓகே இந்த மஸ்காராவோட பேர் வந்து 01 Black. இதில் வந்து 6 ml இருக்கு. ஓகே, இதுதான் இதோட வாண்ட். நல்லா இருக்குல்ல? நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லைட் மேக்கப் தான், ஸோ அதனால் இந்த லைட் மஸ்காரா தான் எடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு நல்லா ரொம்ப டார்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் மேப்ளின் மஸ்காரா இல்லை அப்படி இல்லைனா உங்களுக்கு லாயல் பாரிஸ் அதுலேயும் நல்ல மஸ்காரா இருக்கும், லைக் நல்லா டார்க்காக கொடுக்குறதுக்கு. இப்போதைக்கு இது லைட்டாக போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச். லிப்ஸ்டிக். ஸோ அதுக்கும் நான் அதே ப்ளூ ஹெவன் தான் நான் எடுக்க போகிறேன். அதில் இந்த பீஸ் லிக்விட் லிப்ஸ்டிக், இதுவும் ஒரு ஆரஞ்சு கலர். பட் ஆனால் நான் ரொம்ப ஆரஞ்சாக வேண்டாம், லைட்டாக தான் போட போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு. இதுவே ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப அப்படியே இப்படின்னு போகாமல் அப்படியே ஸ்மச் பண்ணுங்க. இது எப்படி கொஞ்சம் சாஃப்ட் ஃபீல் வருதுல்ல, ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப ஸ்வைப் பண்ணோன்னா ரொம்ப டார்க் ஆயிரும். பட் இது வந்து கொஞ்சம் சாஃப்ட் மேக்கப் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஒரு ஸ்மச் ஃபீல் அந்த மாதிரி இருக்குது பாருங்க. ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படி இருக்கும். எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல, பட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா, ஒரு லிப்ஸ்டிக் போட்டோன்னே ஃபேஸே நம்மளுக்கு பிரைட் ஆயிடுச்சு. இதான் க்ளோஸ் அப் லுக். அவ்வளவுதான், மேக்கப் முடிஞ்சு. ஓகே, நம்மளோட சிம்பிளான ஒரு மேக்கப் வந்து முடிஞ்சு. நீங்களே பார்த்துப்பீங்க நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு மாய்ஸ்சரைசர், அப்புறமேட்டு ஒரு சன்ஸ்க்ரீன், அப்புறமேட்டு என்ன யூஸ் பண்ணுவோம், ஐ ஷேடோ, அதுவும் லிப்ஸ்டிக் தான், ஒரு ஐ ஷேடோ, அப்புறமேட்டு மஸ்காரா, ஐலைனர், அதே லிப்ஸ்டிக்கு, அப்புறமேட்டு முடிஞ்சு. ஸோ டோட்டல் ப்ராடக்ட்ஸ்ன்னு எடுத்து எவ்வளோ வரும், 1 2 3 4 5 ப்ராடக்ட்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு. ஈவன் உங்களுக்கு வந்து காஜல் வேண்டாம் அப்படின்னாலும் அதை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் மஸ்காரா மட்டும் நல்லா டார்க் மஸ்காரா ஏதாவது போட்டுக்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட கண்ணை வந்து கொஞ்சம் இன்னும் அழகுபடுத்தி காட்டணும். இல்லைனா சில பேருக்கு ரொம்ப நல்ல மஸ்காரா, இன்னும் இல்லாட்டி சில பேர் வந்து ரொம்ப லாங் லேஷஸ் வச்சுருப்பாங்க நேச்சுரலாகவே. ஸோ அவங்க எதுவுமே போட வேண்டிய தேவையில்லை, வெறும் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அண்ட் லிப்ஸ்டிக் போட்டாலே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லுக் வந்து முடிஞ்சிடும். அண்ட் ஆஸ் அ சப்பி கேர்ள் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் மேக்கப் தான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நான் வெளியில் போகிறேன், இப்போ ஷாப்பிங் இல்லை நான் தியேட்டர் போகிறேன்னா ரொம்ப 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 சிம்பிள் அப்படி இந்த இதுதான் வச்சுப்பேன். ப்ளஸ் நான் ரொம்ப செட்டிங் ஸ்ப்ரேவும் அடிக்க மாட்டேன், ஏன்னா நம்ம போகிறது இங்கே வெளியே தான், ரொம்ப பெரிய பெரிய ஈவெண்ட்டில் நான் போக மாட்டேன், போனது இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் குவிக் அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப வேர்க்கிற டைப் அப்படி இருந்தீங்கன்னா, ரொம்ப வேர்க்கிறது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பவுடர் எடுத்துகிட்டு இப்படிலாம் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா மேக்கப் வந்து ரொம்ப வேர்வை உங்களுக்கு வராது. இதெல்லாம் தான் என்னோட சின்ன ஒரு டிப். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ், மேக்கப் டிப்ஸ் ஃபார் சப்பி ஃபேஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னோட மேக்கப் லுக் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் என்னோட வீடியோக்கு வந்து கொடுத்துருங்க. ஓகே, ஸோ உங்கள் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை.